இன்றைய துதி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கனிவுடன் வாழ கற்றுத்தருபவரே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 11:29. இன்றைய துதி. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கனிவுடன் வாழ கற்றுத்தருபவரே, உம்மை துதிக்கிறேன். மத்தேயு 11:29. இன்றைய சிறிய வழி ஜெபம். துடிப்பு. துடிப்புணர்வோடு செயல்பட தூண்டும் இறைவா, இன்று துடிப்புடன் வாழ்க்கையை நடத்த துணை செய்யும். ஆமேன். இன்றைய சிறிய வழி ஜெபம். துடிப்பு. துடிப்புணர்வோடு செயல்பட தூண்டும் இறைவா, இன்று துடிப்புடன் வாழ்க்கையை நடத்த துணை செய்யும். ஆமேன். இன்றைய இறைவாக்குத்துகள். கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். யோவான் 20:8. இன்றைய இறைவாக்குத்துகள். கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். யோவான் 20:8. ஜெபம். ஆண்டவரே இயேசுவே, புதிய உடன்படிக்கையின் திருமகனே, உம்மை துதிக்கின்றேன். புத்துயிர் தந்து என்னை வழி நடத்துபவரே, உம்மை புகழ்கின்றேன். நான் வரும்போதும் போகும் போதும் காப்பவரே, உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீங்கள் அனைவரும் உங்கள் தீச்செயல்களை விட்டு விலகி ஆசி பெற்றுக் கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதல் உங்களிடம் அனுப்பினார் என்று இன்றைய இறைவார்த்தையின் மூலமாக என் பழைய வாழ்வை விட்டு தெய்வீக அன்பில் வாழ அழைக்கின்ற தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் இயேசுவே. என் வார்த்தைகளை அவனுடைய வாயில் வைப்பேன். நான் கட்டளையிடுவதும் அனைத்தையும் அவன் அவர்களுக்கு சொல்வான். என் பெயரால் அவன் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனை நான் வேறறுப்பேன் என்ற பரிசுத்த வார்த்தையை மனதில் இருத்தியவனாக, உமது கட்டளைகள் நியமங்களை கருத்தில் கொண்டும் அதன் வழியில் நின்று இடமோ வலமோ திரும்பாது உமது பாதையில் வழிநடக்க தேவையான ஞானத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் தாரும். ஆண்டவரே இயேசுவே, இன்றைய நாளில் உம்மை எப்போதும் என் கண்மண் வைத்து என் வலப்பக்கம் நீர் இருக்கின்றீர் என்ற உணர்வில் நான் வழி நடக்கவும், உமது வாழ்வின் வழியை அறிய செய்து உமது முன்னிலையில் என் வாழ்வு நிறைவு பெறவும் வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.